ಶ್ರೀರಾಮಾನುಜ ಸಿದ್ಧಾಂತ ಸಭಾ ದೇವಾಲಯ ಕೆಜಿಎಫ್ 100 ವರ್ಷಗಳ ಪುರಾತನ ಪರಂಪರಾ ದೇವಾಲಯ. ನ ಕೆನ್ನೆಡೀಸ್ 3ನೇ ಲೈನ್ನಲ್ಲಿ ಸ್ಥಿತವಾಗಿರುವ ಶ್ರೀರಾಮಾನುಜ ಸಿದ್ಧಾಂತ ಸಭಾ ದೇವಾಲಯವು 1917 ರಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿತಗೊಂಡ 100 ವರ್ಷಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು ಇತಿಹಾಸ ಹೊಂದಿರುವ ನ ಅತ್ಯಂತ ಪುರಾತನ ದೇವಾಲಯಗಳಲ್ಲಿ ಒಂದಾಗಿದೆ. ಈ ಪವಿತ್ರ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಈ ವರ್ಷ ಮೂಲಸ್ಥಾನಂ ಪುನರ್ನಿರ್ಮಾಣ ಜೀರ್ಣೋದ್ಧಾರ ಕಾರ್ಯ ನೆರವೇರಿಸಲಾಗಿದ್ದು, ಅದಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ಸಂಕ್ರಾಂತಿ ಪೊಂಗಲ್ ಹಬ್ಬ ಮತ್ತು ತಿರುಕಲ್ಯಾಣಂ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ಸರಳ ಮತ್ತು ಸಂಪ್ರದಾಯಬದ್ಧ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಕ್ತಿಪೂರ್ವಕವಾಗಿ ನಡೆಸಲಾಯಿತು. ಈ ದೇವಾಲಯವು ನ ವೈಷ್ಣವ ಸಂಪ್ರದಾಯ, ಭಕ್ತಿ ಮತ್ತು ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಪರಂಪರೆಯ ಮಹತ್ವದ ಚಿಹ್ನೆಯಾಗಿ ತೇಳುತ್ತದೆ. ஸ்ரீராமானுஜ சித்தாந்த சபை ஆலயம் கேஜிஎஃப் 100 ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய கோவில். கேஜிஎஃப் கெண்டீஸ் 3வது லைனில் அமைந்துள்ள ஸ்ரீராமானுஜ சித்தாந்த சபை ஆலயம் 1917 ஆண்டு தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றைக் கொண்ட கேஜிஎஃப்-இன் மிக பழமையான ஆலயங்களில் ஒன்றாகும். இந்த புனித ஆலயத்தில் இந்த ஆண்டு மூலஸ்தானம் புதுப்பிப்பு திருப்பணி செய்யப்பட்டு, அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழா மற்றும் திருக்கல்யாணம் நிகழ்ச்சிகள் எளிமையான மற்றும் பாரம்பரிய முறையில் சிறப்பாக நடைபெற்றன. இந்த ஆலயம் கேஜிஎஃப்-இன் வைஷ்ணவ சமய மரபு, பக்தி மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது. ஆண்டாள் கோஷ்டிகளுக்கும் ராமானுஜ சித்தாந்த சபை 1917 ஆண்டு ஒரு சின்ன குடிசையாக இருந்தது. அந்த கோயிலை வைத்து அதன் பிறகு நம்முடைய பாரம்பரியமிக்க நம்புசாமி, பட்டம் ராகவன் சாமி, இளையாள சாமி, நகரன் சாமி, நாராயண சாமி போன்ற பிரிவுகளெல்லாம் ஏற்பட்டு 1936 அதாவது 1937 ஆண்டு நம் கோயிலை நிறுவி இன்று 110 ஆண்டுகளாகி பழமையான கோயில். அதை நாங்கள் கட்டி காத்து இன்னும் அதை நம்முடைய ராமானுஜர் எப்படி எல்லா இடத்திலும் சென்று ஆன்மீக வளர்த்தாரோ அதே போன்று நாங்களும் ஆன்மீகத்தோடு தொண்டு செய்ய வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு இந்த ராமானுஜ சித்தாந்த சபைக்கு நம்முடைய ஸ்ரீ பெரும்புத்தூர் ஜிஆர் அவர்கள் வந்து விஜயம் தந்து இங்க பெருமான் இருக்கின்றார், இங்க இருக்கின்றார், ராமானுஜர் இருக்கின்றார், அதனால நீங்கள் இதை விழாமல் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு காரணத்தால அதை விட்டு விடாமல் நாங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இது ஒரு கோயிலை பழமையான கோயிலுக்கு நம்ம கும்பாபிஷேகம் செய்து, அதாவது கோபுரம் சுமார் 21 அடி கோபுரம் அதை நாங்கள் ஏற்படுத்தி உச்சவரையும் அங்கே வைத்து மூலவரையும் அங்கே வைத்து வழிபாட வேண்டும். இந்த வட்டாரத்துக்கு இந்த தங்கவேல் மக்கள் எல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு புதிய எண்ணத்தோடு நாங்கள் ஒரு தொண்டு செய்து வருகிறோம். அதே போன்று நாங்கள் ஆரம்பித்து 6 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் 6 மாதத்திலே 10ஆம் மாதம் அக்டோபர் மாதம் அதை நிறைவேற்றி செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது பூஜை ஆன பிறகு கும்பாபிஷேகம் செய்து உங்கள் எல்லாரும் மற்ற பெரியவர்களும் ஆண்டாள் கோஷ்டிகளும் ஆடியார்கள் எல்லாம் வந்து இந்த கோயிலை சிறப்பித்து இன்னும் மேல வண்ணம் தயவு செய்து அஜாரிகள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு நாங்கள் பெரியவர்கள் விட்டவை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்து நம்முடைய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் நீங்க வந்து கைகட்டை பூர்த்தி செய்ய மாட்டேன். 30 நாட்களும் சேவாதாரம் செய்து இன்று திருக்கல்யாணம் நடந்து வந்திருக்கிறது. இதற்கு வருகை தந்துள்ள அனைத்து வட்டார வாசிகளும் பொதுமக்களும் பெரியவர்களும் தாய்மார்களையும் வருக என்று வரவேற்று இந்த பெருமாளுடைய திருக்கல்யாணத்தை மிகவும் சிறப்பாக கொடுத்த நம்முடைய உபதர்மகர்த்தா ஸ்ரீமான் சாண்டிலிங்கன் சுவாமி அவர்களும், நம்முடைய காரியதர்சிகள், பொருளாளர்கள், நம்முடைய டிஜிஎம் மஞ்சி சுவாமி அவர்களும் இதில் இணைந்து சீரம் சிறப்பாக செய்துள்ள நம் வட்டாரத்து மக்கள் அனைவருக்கும் ராமானுஜ சித்தாந்த சபை சார்பிலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வட்டார பெரியவர்களுக்கும் வித்யா